தொடர் இந்த தேர்தலில் பிஜேபி வாக்கு சதவிகிதம் கம்மியாக வாங்கியிருக்கு. ஆனால் சீட்டு எண்ணிக்கை அதிகமாக வாங்கியிருக்காங்க, ஆட்சி பிடிச்சிட்டாங்க. ஆனால் அப்படின்னா பெரும்பான்மையான மக்கள் பிஜேபியை ஆதரிக்கலை. அப்படின்னா இந்த தேர்தலோட நடைமுறை இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தொடர் நெடுநாட்களாக, அதாவது சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்து இன்றைய வரைக்கும் கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் இடதுசாரி கட்சிகளும் இன்றைய இந்திய தேர்தல் முறையில் இருக்கிற குறைகளை சுட்டி காண்பித்து பெரும்பான்மை மக்களினுடைய ஆட்சி தான் அமைய வேண்டுமே தவிர சிறுபான்மையான இருக்கக்கூடிய வாக்காளர்களை ஜெயிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய நிலையை மாற்றணும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒன்று, இப்போ இருக்கிற தேர்தலில் என்ன சிரமம் இருக்குன்னா, வெறும் பாரதிய ஜனதா கட்சி வெறும் 37% வாக்கெடுத்து அது ஆட்சி புரியுது, பார்லிமெண்ட்டில் மெஜாரிட்டி வைத்து கொண்டு சட்டத்தையே திருத்துது. இப்போ அப்படிப்பட்ட இதை மாற்றுவதற்கு தேர்தலில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உட்பட எல்லா இடதுசாரி கட்சிகளும் சில ப்ரப்போசல்ஸு முன் வைக்கிறாங்க. ஆனால் என்ன அப்படின்னா, அந்த தேர்தலுக்கு முடிஞ்ச உடனே இதை அவங்க தீர்மானமாக நிறைவேற்றுவாங்களே தவிர அந்த தீர்மானத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போகிறதுக்கான ஏற்பாடு எதுவும் பண்ணுறதில்லை. இப்போ அதனுடைய விளைவு இப்போ அனுபவிக்கிறோம். ஆனால் இப்போ வாய்ப்பு வந்திருக்கு. இப்போ நம்ம தேர்தலில் சீர்திருத்தம் கொண்டு வா என்று சொல்லக்கூடிய நிலைமை வந்து இருக்கிறது. அதில் ஒன்று என்னன்னு கேட்டால், ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் சொல்லக்கூடிய யார் யார் எவ்வளோ வாக்கு எடுத்தாங்களோ அந்த அளவுக்கு சட்டமன்றத்தில் அரசியல் கட்சிகளுடைய எண்ணிக்கை அங்கே இருக்கணும். ரெண்டாவது, 51% வாக்கெடுத்தவர்களை தான் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அதை கொண்டு வரணும். அது இல்லாமல் சரி, யாருமே 48% மேலே யாரும் எடுக்கலை, ஒருத்தர் 46 எடுத்திருக்காரு, ஒருத்தர் 47 எடுத்திருக்கிறாருன்னா 1% வித்தியாசம் தான் இருக்குது. இப்போ அந்த மாதிரி இடத்துல குறைஞ்சபட்சம் மீண்டும் தேர்தல் நடத்துனாங்க. அப்படிப்பட்ட இடங்களில் குறைஞ்சபட்சம் 10% வெற்றி பெற்றவருக்கும் அடுத்த கேண்டுக்குள்ள வாக்கு 10% வித்தியாசம் இருக்கணும். இப்போ அது இல்லாதனால கிட்டத்தட்ட 58 சீட்டு வெறும் 28 ஓட்டு 50 ஓட்டு ஜெயிச்சு உள்ளே போயிருக்காங்க. ரெண்டு பக்கமும் இருக்குன்னு வைங்க. ஆனால் இந்த மாற்றம் கொண்டு வரவில்லை என்று சொன்னால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஜனநாயகத்தை பாதுகாப்பது கஷ்டம். அல்ல, இந்த தேர்தலில் சீர்திருத்தம் கொண்டு வா என்பது இடதுசாரிகளுடைய வலுவாக கொண்டு செல்ல வேண்டிய காலம் இது. இந்தியா கூட்டணி செய்யுமா என்பதை நாம் பார்க்காம, இந்தியாவில் நம்ம இந்திய கூட்டணியோடு சேர்ந்திருந்தாலும் இடதுசாரிகள் இந்த கருத்தை முன்வைப்பதற்கு இது சரியான நேரம் என்று நான் நினைக்கிறேன். தொடர் இந்த தேர்தலில் ஜனநாயகம் பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறதான் பிரதானமான ஒரு முழக்கமாக வைத்து இந்த தேர்தலை சந்தித்தோம். ஆனால் மிக முக்கியமாக இந்தியாவுக்குள்ளே பேசப்பட வேண்டிய பொருளாதாரம், விலைவாசி, வேலையின்மை, இது சம்பந்தமான கோஷங்களோ இது சம்பந்தமான விவாதங்களோ வரலை. இந்த தேர்தலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த தேர்தலில் அரசியல் பொருளாதார கோரிக்கைகள், வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு, இதை பற்றியெல்லாம் முன்னுக்கு வராமல் வெறும் ஜனநாயகத்தை மட்டும் முன்வைத்து வந்திருக்க. இதுக்கு ஏன் இது முன்னுக்கு வரவில்லை என்று கேட்டீங்க. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டால், இந்தியாவில் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இடதுசாரி இயக்கங்கள் மிக பலகீனமாக இருக்கிறது. அரசியலில் நம்ம வெகுஜன போராட்டங்கள் மூலம்தான் வென்றுக்கிட்டு இருக்கோம். இப்போ சுமைப்பணி தொழிலாளர்கள் ஃபெடரேஷன் போராட்டம் நடத்தி தான் கோரிக்கைகளை வெல்ல வேண்டியிருக்கு. ஆனால் இவங்களுக்கு ஒரு மினிமம் வேஜுக்கு சட்டம் இருந்ததுன்னா வேறு விஷயம், இவங்களுக்கு இஎஸ்ஐ பெனிஃபிட் இருந்தால் வேறு விஷயம். ஆனால் ஒவ்வொன்றுமே போராட வேண்டியிருக்கு. அப்படி போராடக்கூடிய மக்கள் இருக்கிற நாட்டில் அரசியல் கட்சியில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆட்சியில் உட்கார்ந்தவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க நலனை பாதுகாப்பது, இது ஒதுக்கி வைப்பது என்ற நிலைமை வந்துருக்கு.
இந்த இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய 26 கூட்டணி கட்சிகளில் இடதுசாரி கட்சிகளை தவிர மற்ற கட்சிகள் எல்லாம் ஜனநாயகம் ஆட்சியில் அதிகாரம் உட்கார்ந்தா போதும், அதிகாரத்தை வச்சு நம்ம மக்களுக்கு ஏதாவது சேவை செய்யலாம் என்று நினைக்கக்கூடியவர்களை தவிர இந்த பொது பிரச்சனையை அவர்கள் பார்ப்பதில்லை. உண்மையிலேயே இடதுசாரிகளுடைய முயற்சியில் என்ன நடக்கணும்னா எல்லாமே சட்டப்படியான உரிமையாக்கிடணும். இப்போ அரசாங்கம் பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குதுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு சட்டம் கொண்டாந்துடணும். அப்படின்னா அடுத்த வரக்கூடிய தேர்தல் என்ன ஆகும்னா யார் ஜெயிச்சு வந்தாலும் அதுக்கு அமல்படுத்தி ஆகணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு ஆட்சியிலையும் வர்றவங்க அவங்களுடைய தர்மகாரியமாக காமிக்கிறாங்களே தவிர, ஜெயலலிதா வர கம்ப்யூட்டர் கொடுக்குறா, ஜெயலலிதா வந்தால் சைக்கிள் கொடுத்தாங்க, உடனே இவர் வர இன்னொன்று கொடுக்குறாரு. ஆனால் ஜெயலலிதா சட்டமாக்கி இருந்தாங்கன்னா இன்றைக்கி பள்ளிக்கூடத்துக்கு கம்ப்யூட்டர் கிளாஸு கம்ப்யூட்டர் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே சட்டப்படியாக கொடுக்க வேண்டும் என்று சட்டத்தை உருவாக்குவதற்கான போராட்டத்தை இடதுசாரிகள் நடத்தணும். அதுக்கு பதிலாக கோரிக்கை வச்சு வென்ற உடனே பேசாமல் விட்டுருந்தாங்க. அதனால் இன்றைக்கு கூடிய இந்த கட்சிகள் அனைத்துமே, குறிப்பாக முதலாளித்துவ கட்சிகள்னு அவங்கள சொல்கிறோம் நம்ம, அந்த கட்சிகள் உங்கள் நலனை பாதுகாக்க மாட்டாங்க, பொருளாதாரத்தை கவலைப்பட மாட்டாங்க. இது ஒரு இடதுசாரியுடைய இயக்கமாக, சட்ட இயக்கமாக அதை கொண்டு வர்றதுக்குள்ள முயற்சியில் ஈடுபடுது. இந்தியாவில் இருக்கிற உழைப்பாளி மக்களுக்கு அரசு கொடுக்குற சலுகைகளோ திட்டங்களோ பயன்களோ சட்டமானால் தான் அது உரிமையாகும்னு சொல்கிறீங்க. ரொம்ப சரி. இப்போ இந்த 18வது நாடாளுமன்றத்தில் இந்த எம்பிக்கள் இந்த சட்டமாகிறதுக்கு குரல் கொடுப்பாங்களா? தொடர் இந்தியா கூட்டணி எதிர்க்கட்சியாக இருக்கிற இந்த கூட்டணி கட்சிகள் உழைப்பாளி மக்கள், குறிப்பாக விவசாயிகள், உழைப்பாளி மக்களுடைய கோரிக்கைகளை அங்கே சட்டமாக்குவதற்கான முயற்சியில் ஈடுபடுவது நல்லது, அது விரும்புகிறோம். ஆனால் அவங்க செய்வாங்களான்னு நம்ம சொல்ல முடியாது. உள்ளே இருக்கக்கூடிய 8 இடதுசாரி கட்சி உறுப்பினர்கள், மார்க்சிஸ்ட் கட்சி, சிபிஎம்எல், சிபிஐ 8 பேர் உள்ளே இருக்காங்க. இவங்க தான் ஏதாவது குரல் எழுப்புவாங்க. என்ன காரணம் என்று கேட்டால், இன்று இந்த நாடாளுமன்றத்தில் 543 பேரில் 504 பேர் கோடீஸ்வரர்கள், 10 கோடிக்கு மேலே சொத்து உள்ளவங்க. அதுவும் பெரும் முதலாளி ஜிண்டால், பெரிய ஸ்டீல் மேக்னெட்டு, அவர் ஒரு எம்பி, பாஜக எம்பி. அதே மாதிரி நம்ம நாயுடு கட்சி, தெலுங்கு தேசத்தினுடைய மிகப்பெரிய உலகப்பெரிய பணக்காரங்களில் முதல் 2 வரிசையில் இருக்கிறார். இப்போ இவர்கள் போய் அந்த எம்பிக்கள் இருக்கிற சபையில் போய் நம்ம குரல் எவ்வளோ எழும்பும்னு சொல்ல முடியாது. அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியது, நம்ம தெருக்களிலே பாராளுமன்றத்தினுடைய கவனத்திற்கு இந்த சட்டங்களை கொண்டு வா என்று தொழிற்சங்கங்களும், விவசாய சங்கங்களும், மாணவர் சங்கமும், இளைஞர்கள் சங்கமும் பிரச்சனையை கிளப்பணும். அப்போ தான் அது அங்கே ஒலிக்கும். இங்கே நீங்கள் ஏக்கம் நடத்தினா தான் அங்கே நடக்கும். அதில் இந்த காலத்தில் மிகப்பெரிய எதிர்க்கட்சிகள் மிகப்பெரிய இருக்கிற காரணத்தினால, அது மீண்டும் ஆட்சியை பிடிக்க வேண்டிய ஆசை இருக்கிற காரணத்தினால, நம்ம எந்த அளவிற்கு மக்களை திரட்டி இந்த கோரிக்கையை முன்வைத்து போராடுகிறோமோ அந்த அளவுக்கு அங்கே வெற்றி பெறும். அந்த முயற்சி ஈடுபட வேண்டும் என்பது தான் என்னுடைய கருத்து. தொடர் இந்த தேர்தலை பற்றியும் நம்மளோட கடமைகளை பற்றியும் ஒரு புரிதலை ஏற்படுத்தியிருக்கீங்க. ஜனநாயகம் தற்சமயம் மூச்சு விடக்கூடிய அளவுக்கு காப்பாற்றப்பட்டிருக்கு. எதிர்க்கட்சிகள் பலம் பெற்றிருக்காங்கிறது உண்மை. 2வது, மதம் சார்ந்த அரசியல் என்பது தோல்வி அடைஞ்சிருக்குங்கிறத உத்தரப்பிரதேசத்தை சுட்டி காமிச்சு ஒரு பெரிய விஷயம் சொன்னீங்க. 2வது, உழைப்பாளி மக்களுடைய சலுகைகள், பயன்கள் இதெல்லாம் சட்டமானாதான் அது உரிமையாக பாதுகாக்கப்படுங்கிற ஒரு மிக முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கீங்க. 2வது, நாடாளுமன்றத்தில் பெரும்பகுதி பணக்காரர்களும் கோடீஸ்வரர்களும் இருக்காங்கன்னா அவங்கள உழைப்பாளி மக்களை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. ஆகவே மக்கள் சார்ந்த போராட்டங்களும் தொழிலாளர்களும் உழைப்பாளி மக்களும் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை எடுக்கும்போது தான் அவங்களோட உரிமைகள்
வந்து நாடாளுமன்றத்தில் ஒழிக்கும், அது சட்டமாகுங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை சொல்லியிருக்கீங்க. மிகப்பெரிய உங்களுக்கு நன்றி. ரெண்டாவது, இந்தியா முழுவதும் இந்த தொழிற்சங்கங்கள், அனைத்து தொழிற்சங்கங்களும் இந்த உழைப்பாளி மக்களுடைய கோரிக்கையை முன்னெடுக்கிறது மட்டுமே உழைப்பாளி மக்களுடைய நலன்கள் பாதுகாக்க முடியும்னு நான் நம்புகிறேன். நன்றி தோழர்.